ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய நாளிலே முகமுகமாய் உங்களை என்னையும் சந்திக்க வைத்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் சந்திக்க வைத்த தேவாதி தேவனை மனதார துதிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீ செல்லும் இடமெல்லாம், நீங்கள் போகிற இடமெல்லாம், நீங்கள் கடந்து போகிற இடமெல்லாம். யோசுவா 1:9 சொல்கிறது, நீ பலம் கொண்டு திடமனதாகிறீ, திகையாதே, கலங்காதே, நீ செல்லும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வானாதி வானம் கொள்ளாத தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு வருகிறார். நீங்கள் எந்தெந்த இடத்திற்கெல்லாம் செல்கின்றீர்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது. வானாதி வானம் கொள்ளாத தெய்வம் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ செல்லும் இடமெல்லாம், அதாவது நீங்கள் இந்த வார்த்தையை சொந்தமாக்குகிற, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய மகிமையான இந்த வல்லமை இறங்கிறது. அல்லேலூயா. நீ என்று சொல்கிறார், பன்மையில் அல்ல, ஒருமையிலே. இதை விசுவாசிக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடமெல்லாம் வெற்றி ஜெயம் உண்டாகிறது. அல்லேலூயா. இதுவரை ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம், இதுவரை திகைத்து நின்றிருக்கலாம், கலங்கி நின்றிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ செல்லும் இடமெல்லாம். ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோப்போடு கூட இருந்தார். வேதம் சொல்கிறது, யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இவரை வழி நடத்தின, யோசுவாவை வழி நடத்தின மோசையோடு கர்த்தர் கூட இருந்தது போல, அக்கினியின் மத்தியிலே, முட்சுவாழையின் செடியின் மத்தியிலே, எரிகிற அக்கினி மத்தியிலே கர்த்தர் மோசை அழைத்த போது சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் கூட இருந்து செல்கிற இடத்திலெல்லாம் வெற்றியை தருகிறார். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா எப்படி கர்த்தரோடு கூட கடந்து போகும்போது அவன் போகிற இடமெல்லாம் அடைக்கப்பட்ட எரிகோ தகர்ந்து விழுந்தது, கரை புரண்டு ஓடின யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆம், அதே தேவாதி தேவன் உங்களோடு கூட இன்றைக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறானால் ஒரு தைரியம் உங்களோடு கூட இருக்கும், ஒரு பலன் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் என் பலன் என்று சொல்லி கர்த்தருக்குள் மகிமை பாராட்டுவீர்கள். சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ, கண்ணீர் வெடித்து கலங்கி போயிருக்கின்றீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ போகிற இடத்துல தோல்வி இருக்குல்ல, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன். நீ சொல்லும் இடமெல்லாம், நீ சொல்லும் இடமெல்லாம் நான் வெற்றி பெறச் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போகிற இடமெல்லாம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துலாம் ஒரு ஜெயம் உண்டாகிருக்கும். வேதம் சொல்கிறது, ஜெயம் கர்த்தரால் வரும்படி சொல்லி. ஹல்லேலூயா. ஜெயத்தை கொடுத்து அவர் உங்களை மகிழ பண்ணுவார். மோசே இடத்துல சொன்னவர் யோசுவாவிடத்தில் சொன்னார். யோசுவாவிடத்தில் சொல்லும்போது, நீ எரிகோவின் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். தேவ ஆலோசனை கொடுத்தார். அதை ஒப்பு கொடுக்க நீ வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து திட்டமான ஒரு தேவ ஆலோசனையை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்தார். அதனால்தான் யோசுவா வெற்றி அடைந்தார். எரிகோவை சுற்றி துதி என்று சொன்னார். யோர்தானை கடந்து வரும்பொழுது யோர்தானிலே இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிறவர் கால்களை அதில் பதிக்க வேண்டும், பின்னிட்டு திரும்பும் என்று சொன்னார். அதுதான் தேவ ஆலோசனை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி தேவ ஆலோசனை பெற்றபடினாலே 6 ஜாதிகளையும், எனக்கு அருமையானவர்களே, 31 ராஜாக்களை உன் ஜெயம் எடுக்கும்படியாக வந்தான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் கர்த்தர் கொடுத்து மகிழ பண்ண போகிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் கூடே வருகிறார். ஹல்லேலூயா. நீ கடந்து போகிற இடமெல்லாம் இன்றைக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயின் மேலே, என் அன்பு தகப்பன் மேலே, என் அன்பு தம்பி தங்கிகள் மேலே
கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. கலங்கி நிற்கிற காரியத்தில் தகப்பனே அவள் கலக்கத்தை மாற்றி தைரியத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவள் கடந்து போகிற இடமெல்லாம் ஜெயத்தை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. தகப்பனே நீர் உயிரோடு கூட இருக்கிற என்பதை விளங்க பண்ணுவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.